அதித்தி, காஃபி குடிமா. தேங்க்ஸ்மா. இந்தாம்மா போண்டா சாப்பிடுமா. போண்டாலாம் வேணாம்ப்பா. அட வளர பிள்ளை போண்டா சாப்பிடுமா. வேணாம்ப்பா. அட சாப்பிடுமா. சொல்லுங்க, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? துணி துவைக்கட்டுமா, பாத்திரம் தேய்க்கட்டுமா, வீட்டு ஏதாச்சும் கூட்டட்டுமா? சொல்லுங்கப்பா, என்ன வேணும்? நீ எதுவும் பண்ண வேணாம், நீ இந்த வீட்டோட இளவரசிமா. அதித்தி, அதித்தி, காஃபி. காஃபியா? அங்க வச்சுட்டு போங்க. அது இல்ல, எனக்கு வேணும். கடுகு எது, மிளகு எது? ஹலோ அம்மா, டிஃபன். அப்பா கிட்ட கொண்டு வந்து தர சொல்லட்டுமாமா? இல்லம்மா, டிஃபன் ஏதாவது செய்யணும், சொல்லி கொடு. ஏய், 25 வருஷமா உன்னை ஏன் கிச்சன் பக்கம் வரவே விடல, சமைக்க சொல்லியே தரலன்னு உனக்கு தெரியுமா? நான் தான் பிரின்சஸ் ஆச்சே. அது உங்க அப்பாக்கு, வீட்டுக்கு இல்ல. நீ சின்ன வயசுல இருக்கும்போது மண் சட்டியில மண்புழுவை போட்டு மேகின்னு சமைச்சு ஒரு பையனுக்கு கொடுத்து அவன் 10 நாள் கோமாவில் இருந்தான், தெரியுமா உனக்கு? அப்படியாம்மா? அன்னையிலேருந்து உன்னை கிச்சன் பக்கம் நான் வரவே விடுறதில்ல, தெரியுமா உனக்கு? இப்போதான் வந்துட்டேன்ல, ஏதாச்சும் நல்லதா சொல்லுமா. நீ கிச்சன் பக்கம் போகாம இருக்கிறதே நல்லதுமா. போன வைமா, நானே பாத்துக்கிறேன். என்ன பண்ண போறாளோ? அதிசயமா சமைச்சிருக்கா. சாப்பிட்டு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மிளகு இருக்கு, பொங்கல். ஓ, இதான் மிளகா? என்ன பாத்திரம் ஓவரா இருக்கே. சரி, அப்புறம் கழுவிப்போம். பாத்திரம் வேற நிறைய இருக்குல்ல. பாத்திரம் எப்ப தேய்க்கிறது? இப்போ தேய்க்கலன்னா சாயங்காலம் தேய்க்கணும், அப்ப சேருமே. எல்லாம் எடுத்துட்டோம், பாத்திரம் மட்டும் போலாமா? தேய்க்கலையே. ஓகே, கரெக்டா லாக் பண்ணிட்டா. பாத்திரம் 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 இரு பாத்திரம் அதித்தி, போலாம். பாத்திரம் பாத்திரம். அரவிந்த், ஒரு நிமிஷம், சீக்கிரம் தேய் அரவிந்த், ஆபீஸ்க்கு டைம் ஆகுது அரவிந்த். ஏய், தேக்கறேன்டி. ஸ்நாக்ஸ் வாங்க வந்திருக்கோமா? நோ, பிரியாணி பண்ற எல்லா பொருளும் வாங்க போறோம். பிரியாணி செய்ய இவ்ளோ பொருள் வேணுமா? கிச்சன் பக்கமே போனதில்ல. இந்த லிஸ்ட்ல இருக்கிறது நீ வாங்கு, மீதி நான் வாங்குறேன். ஐயோ, இவ்ளோ இருக்கே, எது எப்படி இருக்கும்னு கூட தெரியலையே. கடவுள் மேல பாரத்தை போட்டு கண்ணை மூடிட்டு எதையும் எடுத்துட வேண்டிதான். இஞ்சி பூண்டு விழுது, செம்ம காண்டு வருது. தேங்காய் ஃபார் குருமா, அதித்தி, உனக்கு சமைக்க வருமா? சிக்கன் சில்லி மல்லிப்பொடி, இதுல எதிரா மஞ்சள் பொடி, சீரக சம்பா. எது ரம்பாவா? சம்பா சம்பா. இவனா? கொரியன் நூடுல்ஸ். பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்தாச்சு. அதித்தி, கால் எடுக்க மாட்டா. அதித்தி, 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 நீ இல்லையா அதித்தி? அண்ணா, இங்க குட்டியா கியூட்டா உருளைக்கிழங்கு மாதிரி ஒரு பொண்ணு பாத்தீங்களாண்ணா? அதித்தி, அதித்தி. பிரியாணி செய்யதனடா அவ்வளோ பொருள் தேவை, சாப்பிட என் வாய் இருந்தா போதும்டா. அண்ணா, இன்னும் 2 லெக் பீஸ். 2 2s are 4 4 4s are. ஏதி, ஒரு ஃபேமிலி ரன் பண்ண எவ்வளவு செலவாகும்? இவ்ளோ அவ்வளோலாம் இல்ல அரவிந்த், எவ்வளோல வேணாலும் ஃபேமிலியை ரன் பண்ணலாம் அப்படின்ற. சின்ன வயசுல இருந்து நான் மேத்ஸ்ல புலி கணக்கு வழக்கெல்லாம் சூப்பரா போடுவேன். ஏய், சூப்பர். அப்ப என்னோட 10 வருஷ சேவிங் மொத்தமா அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அதுல இருக்க ஒரு பைசாவும் நீ ஹேண்டில் பண்ணு. இந்த குடும்பத்தை எங்க கொண்டு போறேன்னு மட்டும் பாருடா. ஒரே ஒரு சாங்ல சூரியவம்ச சரத்குமார் மாதிரி ஆக போறேன்டா.
என்னம்மா அது? சம்பளம் வந்துச்சுன்னு அனுப்புனீங்கல்ல, அதான் 2 மாசத்துக்கு தேவையான எல்லா மளிகை பொருளையும் வாங்கிட்டேன். என்னதான் ஜீரகது சோம்புதுன்னு தெரியலனாலும் என் செல்லத்துக்கு எவ்வளோ பொறுப்பு. வெரி ப்ரௌடுமா. என்னங்க எங்க போயிட்டீங்க? என்னம்மா? பாருங்க தண்ணி எப்படி வேஸ்டா போயிட்டு இருக்கு. டேப் நீங்க தானே யூஸ் பண்ணீங்க. ஆமா ஆமா. இப்போ இதனால டேங்க்ல தண்ணி குறைஞ்சு அதுக்கு நான் மோட்டர் போட்டு கரண்ட் பில் அதிகமாகி ஏங்க இப்படி பொறுப்பே இல்லாம இருக்கீங்க? என்ன பொண்ணு? Several days later. அதித்தியை கூப்பிட்டு நம்ம கிட்ட எவ்வளவு சேவிங்ஸ் இருக்குன்னு கேட்டு ஹனிமூனுக்கு பாலிக்கு பிளான் பண்ணுவோம். அதித்தி, சொல்லுங்க. நான் நம்ம ஹனிமூன் போலான்னு பிளான் பண்ணிருக்கேன். நீ என்ன நினைக்கிற? சூப்பருங்க. நான் கூட நேத்து இன்ஸ்டாகிராம்ல ட்ரிப் டு பாரிஸ்னு ஒரு ரீல்ல கோ நவ் பே லேட்டர்னு பார்த்தேன். நம்ம ஏமா கோ நவ் பே லேட்டர் ஒரே ஷாட்ல பேமெண்ட் முடிக்கிறோம்? நீ சொல்லு, நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்கு? நம்ம கிட்ட 2106 2,10,000. 2106 ரூபாய் இருக்கு. என்னடி சொல்ற? நீ சிக்கனமா இருந்து நான் சிக்கனமா இருந்து ஓ சம்பளம் ஏன் சம்பளம், நீ வேலைக்கு போய் நான் வேலைக்கு போய் நம்ம சேவிங்ஸ் எல்லாம் எங்கடி? அதை வச்சுதானுங்க எல்லா செலவுமே பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு கல்யாணம் 21 நாள் தாண்டி ஆகுது. அதுக்குள்ள என் 10 வருஷம் சேவிங்ஸ் அழிச்சிட்டல. அட கவலைப்படாதீங்க, நாளைக்கு 1ஆம் தேதி சாலரி டே. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நான் கணக்குல புலி. புலி நீ எல்லாத்தையும் கரைச்சிட்டியடி. நான் போறேன். போடி. இனிமே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். முடிக்காத, போ போ கிளம்பே. திரும்பி வரவே மாட்டேன்டா. போ 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 போ, வராத போ, அப்படியே போ. இது வேற பட்னி கடந்து சாவு. அவன் தானே சமைப்பான். சாவுடா. அதித்தி, அம்மா, அப்பா. ஏங்க அழுவுறீங்க? காலிங் பெல் அடிக்காமலே நம்ம வந்ததை உணர்ந்து டோர் ஓபன் பண்ண பத்தியாடி என் பொண்ணுடி. இங்க என்ன பண்றீங்க? ஆமா, கையில என்ன பேக்? எங்க கிளம்பிட்ட? நம்ம வீட்டு. ஏய், என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆவாதுன்னு சொன்னல. என் பொண்ணுக்கு சூப்பர் மாப்பிளை பாத்திருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரி சூப்பரா ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ண போறேன். சந்தோஷமா வாழ போறா என் பொண்ணு. வா, நீயும் வா கல்யாணத்துக்கு. பூமர் மம்மி. ஏ அதித்தி, உன்னை தாண்டி கேக்குறேன், எங்க கிளம்பிட்ட? குப்பைமா, குப்பை வீட்டுல ரொம்ப சேர்ந்துருச்சா, அதான் போட்டுட்டு வந்துடலான்னு. ட்ராலில குப்பை. அப்பா வாங்கப்பா, வாங்கம்மா, உள்ள வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க, உட்காருமா. ஒரு நிமிஷம் வரேன். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்ட. அதுக்குள்ள வந்துட்ட. வீட்டுல அம்மா வரணும்னு சொல்றாங்களா? அரவிந்த், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கேட்க முடியாதுரி. என்னானாலும் சண்டை சண்டைதான், பகை பகைதான், பிரச்சனை பிரச்சனை தாண்டி. என் அம்மா அப்பா வந்திருக்காங்கடா. என்ன? அத்தை மாமா வந்திருக்காங்களா? ஆமா, ஒழுங்கு மரியாதை அவங்க போற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கணும். என்னால முடியாது, உன் மேல செம்ம காண்ல இருக்கேன். இப்ப நான் சொல்றத நீ கேட்கல, உங்க அம்மாக்கு போனை போட்டு இங்க வர வச்சு அவங்க முன்னாடி சண்டை போடுவேன். இவ வேற செம்ம கிரிமினலா யோசிக்கிறாளே. இங்க பார், நடிச்சுக்கலாம், புரியுதா? சரி ஓகே, நீ போ, ரிஹர்ஸ் பண்ணிட்டு வரேன். போயிட்டா. ஐயோ, திருந்த மாட்டோம். என்னம்மா விஷயம்? திடீர்னு வந்திருக்கீங்க? சும்மா உன்னை பார்த்துட்டு போலாம் தாமா. ஆமா, மாப்பிள்ளை எங்க? ஹாய் மாமா, வாட் a sudden surprise. It's a sudden surprise for me also மாப்பிள்ளை. அப்புறம் அதித்தி, அப்பா அம்மாக்கு தண்ணி குடுத்தியா? கொடுத்துட்டேன். ஓ, அப்ப காஃபி குடு. போட்டு தரேன். நல்லா டேஸ்டா போடுவா காஃபி. தோ வரும் பாருங்க. இந்தாங்கம்மா, குடிங்கப்பா. என்னடி திருப்பி தண்ணியை கொடுத்துருக்கா? இதை குடிச்சிட்டு உயிரோடு இருக்கிறதே பெருசு. கம்முன்னு குடிங்க. அப்புறம் மாப்பிள்ள, வேலையெல்லாம் எப்படி போகுது? வேலையெல்லாம் நல்லா தான் மாமா போகுது. ஆனா என்ன, இந்த வீட்டு வேலை தான் கொஞ்சம் ரொம்ப டைட்டா போகுது. அடியே, ஆனா அதித்திக்காக இந்த வேலையை கூட பண்ணலனா எப்படி? மாட்டினியா? டேய், பாத்தீங்களா? செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்கன்னு சொன்னா பாருங்க, இப்ப மாப்பிள்ள தான் கஷ்டப்படுறாரு. அம்மா, நீ எனக்கு அம்மாவா இல்ல அவருக்கு அம்மாவா? சும்மாரி, உங்க அப்பாவெல்லாம் நான் எப்படி பாத்துப்பேன் தெரியுமா? ஒரு வேலை செய்ய விட மாட்டேன். அப்படி பாத்துப்பேன் நான் அவரை. நீ என்னன்னா ச்சே. நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, இனிமேல் அவ அப்படி பண்ண மாட்டான். சரி அத்தை. ஏய், குழந்தைய சும்மா திட்டாத. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. அப்புறம் என்னமா ரொம்ப இழைச்சு போயிட்ட? ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா நீ? எங்கப்பா, வீட்டு வேலை செய்யவே கரெக்டா இருக்கு. அதெல்லாம் நல்லா தான் மாமா சாப்பிடுறா. நான் தானே 3 வேளையும் சமைச்சு போடுறேன். கிரேட் மாப்பிள்ள நீங்க. என்ன கிரேட்டு? பொண்ணு ஒழுக்கமா வளர்க்கல, கிரேட்டா கிரேட்டு.
பாருங்க மாப்பிள்ள தான் இவ்வளவு கஷ்டப்படுறாரு எல்லா வேலையும் செஞ்சுட்டு. ஆமா ஆண்டி. ஏய் அதெல்லாம் பிள்ளையை நல்லா தான் வளர்த்துருக்கேன். வேணா பிள்ளையை சமைச்சு கொண்டு வர சொல்வா? அதித்திமா நீ போய் அம்மாக்கு பிரியாணி செஞ்சு கொண்டு வாமா. இதுவும் உங்களுக்காக? ஐயோ அம்மா ஆ? வேணாமா உட்காரு. 25 வருஷமா உனக்கு ஆக்கி போட்டதுக்கு என்ன சோத்த வச்சே கொல்ல பாக்குறல்ல. நல்லா இருப்பியா பாவி மனுஷா. விடுப்பா. ஆமா ஆண்டி, விடுங்க விடுங்க. அதித்திக்காக இந்த சாக்ரிஃபைஸ் கூட பண்ணலனா எப்படி? நான் கஷ்டப்பட்டாலும் அதித்தி சந்தோஷமா இருந்தா போதும். நிறுத்துடா. நானும் பாத்துட்டே இருக்கேன். அப்பா அம்மா முன்னாடி சண்டையை கண்டினியூ பண்ண வேணான்னு நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க. சண்டை கண்டினியூவா? அப்ப இதுக்கு முன்னாடி சண்டை போட்டு தான் பேக் தூக்கிட்டு கிளம்பியா நீ? பாத்தீங்களா கல்யாணம் ஆகி 6 மாசம் கூட ஆகல அதுக்குள்ள பொட்டியை தூக்கிட்டு வந்துட்டா. எல்லாம் நீங்க குடுக்கற செல்லத்தினாலதான். அப்படியே வாயிலே குத்துவேன். சும்மா எல்லாத்துக்கும் என் மேல பழி போட்டே இருக்க நீ. மாமா அத்தையை திட்டாதீங்க. ஏய் உன்னால தானே எங்க அப்பா கத்துறாரு. நீ சும்மா என் மேல பழி போட்டே இருந்த வாயிலி குத்து வேண்டி. மாப்பிள்ள முன்னாடி என்ன திட்டிட்டீங்களா? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நான் எங்க அம்மாவோட அம்மா வீட்டுக்கு போறேன். இருடி உங்க அப்பா கிட்ட கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு வரேன். போடு. அட பாவி. உன்னை